ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கா வீட்டில் இருக்கிற சின்ன தோட்டம் இது. அங்கே தான் நானும் எங்கள் அக்கா பையனும் வந்திருந்தோம். அங்கே அழகாக வீட்டை அந்த இடத்த சுற்றி நல்லா வேலி இந்த இதை வச்சு போட்டு வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே இதை வச்சு தான் வேலி போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இடத்துல மாங்காய் கன்று, அப்புறம் முருங்கைக்காலாம் காய்க்குள்ள அது, அப்புறம் முருங்கை மரம், பலா மரம் இப்போ குட்டிஸாக இப்போ தான் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு தென்னை மரம் வச்சுருக்காங்க, மாங்காய் மரம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம இந்த ஒவ்வொரு நாளும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் எங்கள் அக்கா பையனும் தான் வந்திருந்தோம். நிறைய மாங்காய் மரத்தில் இப்போ தான் கொஞ்சம் தழுத்து நல்லா கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. நல்லா மாங்காய் மரத்தில் நல்லா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பூவெலாம் வச்சு ஒரு மாங்காய் காய்ச்சிருக்கு. ஒரு 3 மாங்காய், 1 2 3. ஐயா, அழகாக பெரிய மாங்காய் இருக்குது பாருங்க காய்ஸ். அழகாக இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சதுன்னா மாங்காய் பிடிச்சவங்கலாம் கமெண்டில் ஒரு லைக் போடுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் 2 தென்னை மரம் இப்போ தான் வச்சு இது ஒரு 5 இயர் ஆயிடுச்சு. ஆனால் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன மாங்காய் மரம், ஆனால் இதில் மாங்காவே இல்லை. அதுக்கப்புறம் இது எங்கள் வீட்டில் இருக்க சப்போட்டா மரம். நிறைய சப்போட்டா காய்ச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதா சப்போட்டா கிடக்கிறதெல்லாம்? நிறைய சப்போட்டா பாருங்கள் காய்ஸ், நல்லா இருக்குல்ல? எனக்கு சப்போட்டானா ரொம்ப பிடிக்கும். சப்போட்டா பிடிச்சவங்க கமெண்டில் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் கொய்யாக்கா மரத்துக்கு தான் வந்திருந்தோம். நிறைய காய் பிடிச்சிருந்துச்சு. ஒரு கொய்யாப்பழம் நல்லா பழுத்து போய் கிடந்துருச்சு. ரொம்ப நானும் எங்கள் அக்கா பையனும் அப்புறம் பிடுங்கி வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டோம். கொய்யாப்பழம் பிடிச்சவங்கலாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா. அப்புறம் நாங்கள் கொய்யாக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோமா, ரொம்ப நிறைய பழுத்து கிடந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பையனும் நானும் சேர்ந்து இந்த கம்பை வச்சு நல்லா எல்லாத்தையும் பிடுங்கிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வேணும் இருக்குதுன்னு. ஆனால் நிறைய கொய்யாப்பழம் கிடச்சிச்சு. ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அப்படியே அதுக்கப்புறம் சப்போட்டா மரத்தெலாம் நல்லா, ஆனால் சப்போட்டா பழம் எதுவுமே நல்லா காய்ச்சிருக்கான பழுக்க ஆரம்பிக்கலை. அதுக்கப்புறம் இன்னொரு மரம் இருந்துச்சு. அதில் ஆனால் அந்தளவுக்கு காய் எதுவும் இல்லை. இப்போ தான் நிறையா பூலாம் பூத்து இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒன்று காய்ச்சிருந்துச்சு. ரொம்ப எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு மாங்காய் மரம். அதுக்கப்புறம் அது நவாப்பழம் சொல்லுவாங்கள்ல, அந்த நவாப்பழத்தில் ஒரு மரம், நவாப்பழ மரம்னு சொல்கிறாங்க. ஆனால் நவாப்பழம் நான் சின்ன பிள்ளையில சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு நவாப்பழம் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் எங்கள் அக்கா வீட்டில் இருக்கிற குட்டி தோட்டம் இது. ஆனால் நல்லா கூலிங்காக சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி டே ரொம்ப 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 நல்லா போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஃபைனலி ஒரு சப்போட்டா பழம் பழுத்து இருந்துச்சு மரத்துலே. இதுதான் இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டில் இருக்கிற இந்த தோட்டத்தோட ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க.